ரைட். 8th யூனிட் 6 அது வேற டிஸ்கனெக்ட் ஆச்சா. ரைட். 8th யூனிட் 6 இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன தொழில் இருந்து எல்லாமே சொல்ல போறாங்க. இந்திய தொழிலகங்களின் வரலாறு மனிதகுல வரலாற்றிலிருந்தே தொடங்குகிறது. ஆமாவா? சின்ன சமவெளியில் என்னென்ன தொழிலாம் செஞ்சாங்க? விவசாயம். இது விவசாயம் தவிர இது இவங்க சொல்கிற 2ஆம் நிலை தொழில் சொல்கிறாங்க. மண்பாண்டம், செங்கல் செஞ்சாங்க, ஆபரணங்கள், கல்லால் செஞ்ச ஆபரணங்கள், அப்புறம் இந்த மாதிரி தந்தத்தால் செஞ்சப்பட்டது, அப்புறம் வெங்கல சிலை இருந்துச்சா, வெங்கலம் செஞ்சுருந்தாங்கல்ல, சின்ன சமவெளி மக்களே செஞ்சுருந்தாங்க அதெல்லாம். அதனால தான் அது சொல்கிறாங்க. விவசாயமும் கைவினை பொருட்கள் கலந்த கலவையாகவே இந்திய பாரம்பரிய பொருளாதாரம் காணப்பட்டது. ஒன்று விவசாயம், அப்புறம் என்னது கையால் செய்யப்பட்ட பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிம்பாங்க. சரியா? சரி. எட்வர்ட் பெயின்ஸ் என்பவர் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்றும் குறிப்பிடுகிறார். யார் சொன்னது? எட்வர்ட் பெயின்ஸ். பருத்தி முதல்ல யார் உற்பத்தி பண்ணி ஆடை நெஞ்சது? அதுவும் தொழில் தான், சிந்து சமவெளி மக்கள். அதனால தான் அது சிந்தன்னு கூட பேர் வச்சுருப்பாங்க. யார்? எகிப்து மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பருத்திக்கு வந்து சிந்தன்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா சிந்து சமவெளியிலேருந்து அதை இறக்குமதி பண்ணியிருக்காங்க எகிப்து மக்கள். அதை அவர் சொல்கிறார். அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தானே, வரலாற்று காலத்திற்கு முன்பே. நான் எழுதப்பட்ட ஆவணம் இல்லை. ரைட். முகலாய பேரரசர் ஷாஜகான் ஆட்சியின் பொழுது இந்தியாவிற்கு வருகை தந்த பெர்னியர், ஒரு வெளிநாட்டு அறிஞர், யூரோப்பியன், இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதை கண்டு வியப்படைந்தார். பிரெஞ்சு நாட்டு பயணியர் தா வெர்னியர், பெர்னியர் வேற, தா பெர்னியர் வேற, தா வெர்னியர் இந்தியாவில் உள்ள மயிலாசனம், மயிலாசனம் யார் செஞ்சது? ஷாஜகான். மயிலாசனம், பட்டு, தங்கத்திலான தரை விரிப்புகள், தரை விரிப்பே தங்கத்தில் செஞ்சுருக்காங்க. பெட்ஷீட்டில் கீழே மேட்டு, அவனை பார்த்துக்காங்க. சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகளை கண்டு வியப்படைந்தனர். யார்? தா வெர்னியர். அவரும் சரி, அதே மாதிரி பெர்னியர். சரி. இந்தியாவில் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள். இந்தியாவில் கைவினைப் பொருட்கள் ஒரு சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளன. கைவினைப் பொருட்கள் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருந்தன. இயந்திரமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் வருவதற்கு முன்பு எல்லாம் கையில் தான் செய்வாங்க. இந்திய கிராமங்களில் விவசாயத்துக்கு அடுத்த நிலையை கைவினை தொழில் பெரிய வேலையாக இருந்தது. அதில் மெயினாக நெசவு, மரவேலை, தந்த வேலை, மதிப்புமிக்க கற்களை வெட்டுறது, அப்புறம் தோல், வாசனை மரங்களில் வேலைப்பாடுகள் செய்தல், உலோக வேலைப்பாடு, நகை செய்தல், இதெல்லாம் பாரம்பரிய தொழில். கிராமப்புற கைவினைஞர்களான பானை தயாரிப்பாளர்கள், நெசவாளர்கள், உலோக வேலை செய்வோர் ஆகியோர் வீட்டு பயன்பாட்டிற்கு பொருட்களையும் பாத்திரங்களையும் உற்பத்தி செய்தனர். ஆனால் சில சிறப்பு வாய்ந்த பொருட்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு உற்பத்தி செய்யப்பட்டது. வீட்டு தேவைக்கு செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சில பொருள் என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அவைகள் பருத்தி துணிகள், மஸ்லின் பருத்தியில் செஞ்சால் தான் ரொம்ப நைஸாக இருக்கும். கம்பளி, பட்டு, உலோகப் பொருட்கள். பட்டு ரொம்ப காலமே பயன்படுத்திட்டு வரோம். சீனாவிலேருந்து நமக்கு அது கிடைக்கும். பட்டு முதல்ல கண்டுபிடிச்சவன் யார்? சீனாக்காரன். பருத்தி மற்றும் பட்டு ஆடைகள் சிறந்த தரத்திற்கு இந்தியா பிரபலமானது. நெசவாளர்கள், தையல்காரர்கள் மற்றும் சாய தொழிலாளர்கள் ஆகியோரை பற்றி பல அறிவார்ந்த படைப்புகள், குறிப்புகள் காணப்படுது. பண்டைய காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு. குறிப்பிட்ட சில உலோக தொழிற்சாலைகளுக்கான மையங்கள் நன்கு பிரபலமானவை. இப்போ கூட நம்ம கீழடியில் பார்த்தீங்கன்னா
அங்கே உலோகம் உருக்குனதுக்கான ஒரு இடம் இருந்திருக்கு, நியூஸில் பார்த்துருப்பீங்க. உலோகத்தை உருக்கி நிறைய பொருட்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெங்கலத்துக்கு இந்த படித்தான்ல மணி, அந்த மணியை சொல்கிறாங்க வெங்கலம். சௌராஷ்டிரா பெயர் பெற்றது. வெங்கலத்துக்கு வந்து சௌராஷ்டிரா பெயர் பெற்றதாம். சௌராஷ்டிரானா குஜராத்து மகாராஷ்டிரா பார்டர் அந்த ஏரியா சொல்லுவாங்க. தகர தொழிற்சாலைக்கு வங்காளம் புகழ் பெற்றது. மஸ்லின் ஆடைகளுக்கு டாக்கா, அது வங்காளம் தான் டாக்கா. இப்போ பங்களாதேஷோட தலைநகரம் இருக்குல்ல அது. கிமு 2000 ஆண்டுகள், கிமு 2000 இன்னையிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிக சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது. அடுத்த பிறவியில் பிறப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, செத்தவங்க உடம்பெல்லாம் பதப்படுத்தி சுற்றி வைக்கிறாங்களே, அதுக்கு பயன்படுத்தின துணி எதுவாமா? மஸ்லின் ஆடைகள். கண்டுபிடி வாங்க வாங்க. இங்கேருந்து தான் வாங்கியிருக்காங்க. இங்கேருந்து போயிருக்கு டாக்கா. டாக்கா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேருந்து எகிப்து இங்கே இருக்குது, கடல் வழியாக இந்திய பெருங்கல், அரேபியன் சி, வங்காள விரிகுடா, அரேபியன் சி, அப்புறம் ரெட் சி வழியாக போகணும். அப்போ தான் அங்கே வரும். மேப்பில் பாருங்கள் தெரியும். 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள் அடக்கி விடலாமா? 50 மீட்டர் இருக்கக்கூடியதை ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடைக்கிடலாமா? அப்போ எவ்வளோ மெலிசாக இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. தொழில் புரட்சி ஆங்கிலத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இதை பற்றி டீட்டெயில்டாக பழைய ஹிஸ்ட்ரி கிளாஸில் சொல்லியிருப்பேன். தொழில் புரட்சினா என்னங்க அப்படின்னா, இரண்டாம் நிலை தொழில்களில், இரண்டாம் நிலை தொழில்னா அது அதாவது செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார் ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றணும். ரா மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்கும்? முதல் நிலை தொழிலிருந்து கிடைக்கும். இப்போ பஞ்சை துணியாக மாற்றுறது, சரியா? மூங்கில் முதல் நிலை தொழில், அங்கேருந்து கிடைக்கிது. அதை கூட பின்னுறது, அதெல்லாம் செய்யுது. அதெல்லாம் இதில் இரண்டாம் நிலை தொழில். ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறது. இது கையில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கைவினை பொருள். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் போய் ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனான்னா, எங்கே? இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்து எவ்வளோண்டு குட்டி நாடு பாருங்க. ஏங்க அவங்க வரதே இல்லை அது வந்து. சரி பாருங்க, இத்துளூண்டு குட்டி நாடு இங்கிலாந்து தான். இந்தியாவோட கம்பேர் பண்ணுங்களே, எல்லா நாடுகள்லேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறான், ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றணும், திரும்ப எல்லா நாட்டிலையும் கொண்டு வந்து விற்கணும், சரியா? அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றினா யார் வேணும்? வேலைக்கு ஆள் வேணும். அது குட்டியூண்டு நாடு. நம்ம நாட்டிலேயே அப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 20 கோடி மக்கள் இருந்திருப்போம். அவங்க நாட்டில் 1 கோடி இருந்தாலும் பெரிய விஷயம். அப்போ இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி எடுத்துகிட்டு வரணும். லாபம் சம்பாதிக்கிறது தானே அவனுக்கு நோக்கம். அப்போ என்ன இருக்கும்? லேபருக்கு தொழிலாளருக்கு பற்றாக்குறை. அப்போ மாற்று வழி தேடுறானுங்க. அப்போ தான் என்ன பண்ணுறான்? மனிதன் இல்லாமல் இயந்திரங்களில் பொருள் உற்பத்தி செய்கிற முறையை கொண்டுட்டு வரான். அதுக்கு பேர் தானே இது தொழில் புரட்சி. தொழில்துறையில் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்? மெஷினரி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிக ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அதிக லாபம் சம்பாதிக்கும். அப்போ 10 பேர் செய்கிற வேலையை ஒரு மெஷின் ஒரு ஆள் செஞ்சுடுவான். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும், சரியா? அப்போ லாபம் அவனுக்கு அதிகமாகும். அதுதான் தொழில் புரட்சி. இப்போ தொழில் புரட்சி வந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, கையில் செய்கிறதோட மிஷினில் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆமாவா? கையில் செய்கிறதோட மிஷினில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அப்போ ஹை குவாலிட்டி லோ காஸ்ட்டு. அப்போ அந்த பொருள்லாம் இங்கே கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்மளால் ஒரு மீட்ரு துணி 100 ரூபாய்க்கு விற்றானா, அவன் 50 ரூபாய்க்கு விற்கிறான். குவாலிட்டி நல்லாயிருக்கு. அப்போ என்ன ஆகும்? கையில் செஞ்ச இந்த துணியெல்லாம்
சேலாகாது. அப்போ இந்த தொழிலெலாம் அழிஞ்சு போயிடும். அப்படி தான் தொழில் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு இந்தியாவில் உள்ள தொழில். அதனால தான் என்ன பண்ணானுங்க, இங்கே அடித்தாக்க அங்கே வலிக்கணும்னு சொல்லிட்டு 1905 என்ன கொண்டு வராங்க, வங்கப்பிரிவினை இணைக்கிற விளைவாக என்ன போராட்டம், சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்தோட நோக்கம் என்ன, இங்கே அடித்தா அங்கே வலிக்கணும். ஆமாம் ஆமாம், நம்ம பொருளை தான் வாங்கணும், வெளிநாட்டு பொருளை வாங்கக்கூடாது. அப்போ என்ன அங்கே அடி விழுகும். ஏன்டா இங்கே பொருள்லாம் சேலை வரலன்னு கேட்டாக்கா அங்கே பிரச்சனைங்க, அப்போ தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம். சரி, இந்தியாவில் பிரிட்டிஷாரனின் வெற்றியானது சுயசார்புடன் இருந்த இந்திய பொருளாதாரத்தை காலனித்துவ பொருளாதாரம் மாற்றியது. சுயசார்புனா என்ன அர்த்தம், நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம், அந்தந்த கிராமங்களில் விளையிறது அந்தந்த கிராமத்து தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத பக்கத்து கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த கிராம தேவை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்னாச்சு, வெளிநாட்டு பொருளை நம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதான் காலனித்துவம், கலோனியலிசம் அப்படிம்பாங்க. காலனியலிசம் எப்படி வேணாலும் சொல்லுங்கள். பிரிட்டிஷார் இந்திய நிலப்பகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கொண்டதால் பார்த்துருப்போம் எப்படிலாம் பிடிச்சாங்க அப்படின்னு. பூர்வீக ஆட்சியாளர்கள், உயர்குடியினர், நிலக்கிழார்கள் ஆகியோர் தங்கள் அதிகாரத்தையும் செல்வத்தையும் இழந்துட்டாங்களாமா. எல்லாம் டைரெக்டாக அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதான் அரசவையில் நுண்ணிய வேலைப்பாடுகளை கொண்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதும் பிற சடங்கு சம்பிரதாயங்களும் மறைந்தன. அரசவையில் அதிகமாக யார் செலவு செய்வா, ராஜா ஜமீன்தார் இவனுங்க தான். அவனுங்களுக்கே பவர் போயிடுச்சு, எல்லாத்தையும் பிடிங்கிட்டானுங்க. அப்போ அவன்கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ண மாட்டான், தங்க நகை தச்சு வேலை இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்புறம் சடங்கு சம்பிரதாயம் அவனுக்கு தான் செய்வாங்க, அதுக்கு நிறையா பொருள் வேணும், அதெல்லாம் தேவையில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதன் விளைவாக பூர்வீக ஆட்சியாளர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினைஞர்கள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்து ஏழைகளாயினர். பல தலைமுறைகளாக தங்கள் கைவினை தொழிலை மட்டுமே மேற்கொண்டு வந்த இந்திய கைவினைஞர்கள் மற்ற தொழிலுக்கான திறமைகளை கொண்டிருக்கவில்லை. அவன் தொழில் செய்வான், அவ்வளோதான், வேறு எதுவும் தெரியாது. எனவே அவர்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வயல்வெளிகளில் தொழிலாளர்களாக வேலை செய்ய வேண்டியதாயிற்று. விவசாய தொழிலுக்கு போயிட்டானுங்களாம் எல்லாரும், அந்த தொழிலை விட்டுட்டு. இந்த மாற்றம் விவசாயத்தின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தியது மற்றும் தகுதிக்கேற்ற வேலையின்மை அதிக அளவில் விவசாய தொழிலில் ஏற்பட்டது. அது எங்க விவசாயத்தில் நிறைய பேர் போனாக்க ஏன் விவசாயத்தில் அழுத்தம் அதிகமாகுது, ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்குது, 5 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் 5 பேர் வேலை செய்ய வரான். அப்போ அவனுக்கு சேர்ந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், சரியா? நிலம் என்ன பண்ணும் பாவம், அப்போ ஒரு போகம் விளைஞ்ச இடத்துல 2 போகம் விளைவிக்கணும். கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டுருக்க நிலத்தை என்ன பண்ணுறோம், ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. விவசாயம் வணிக பயிர்களுக்கு மாறியதால், வணிக பயிர் அவன் சொந்த தேவைக்கு தான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், செல்ஃப் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிம்பாங்க. சுய தேவைக்காக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, பணம் சம்பாதிக்கிறதுக்காக விவசாயம் செய்கிறாங்க. 30 வருஷம் ஃபுல்லாக விளைவிக்கிறது, கரும்பு, பருத்தி, இந்த மாதிரி அதெல்லாம் வணிக பயிர்கள் பார்த்துருப்போம் ஜாகிரபியில். இந்திய வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அழிவை நோக்கி சென்றன. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் செல்வாக்கு பரவியதால் உள்நாட்டு கைத்தொழில்களின் சிறப்பான காலம் முடிவுக்கு வந்தது. இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது. உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளர்களாக மாறுதல். விவசாய தேவைக்கு உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இந்த மாதிரி பருத்தி மூலப்பொருள் யாருக்கு தேவை, பிரிட்டிஷ்காரனுக்கு, அதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இங்கே மஸ்லின் துணி நெஞ்சு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாலுங்க, இப்போ பருத்தியை மட்டும் ஏற்றுமதி செய்கிறோம். அங்கே போய் துணியாக நெஞ்சு இங்கே வருது. அப்போ 100 ரூபாய்க்கு பருத்தி வாங்கிட்டு போய் 1000 ரூபாய்க்கு துணியாக மாற்றிடுவோம். இப்போ 900 ரூபா யாருக்கு லாபம், இங்கிலீஷ் பிரிட்டனுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு வருவாய். அந்த 900 ரூபா யாருக்கு நஷ்டம், நமக்கு நஷ்டம். நாட்டை புகழ்பெற செய்த இந்திய கைவினைப் பொருட்கள் காலனித்துவ ஆட்சியின் கீழ் சரிவை சந்தித்தன. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருளின் போட்டியே இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம், பிரிட்டனில் மெஷின் தயாரித்து அங்கே பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அப்பயும் ஆள் பற்றாக்குறை,
அதை ஏன்டா இங்கேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நெஞ்சு திரும்ப அங்கே கொண்டு வந்து வைக்கணும், இங்கேயே செய்யலாமே, இங்கே தான் லேபரர்ஸ் சீப் லேபரர்ஸ் இருக்காங்களே அப்படின்ட்டு இங்கேயே அந்த மெஷினை இறக்குமதி பண்ணிடுறாங்க. அப்போ இங்கேயும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த மெஷின் மூலிமா ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கேயே சேல் பண்ணுறோம். யார் இந்த வேலையை பண்ணுறது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ரைட். பிரிட்டிஷ் ஆட்சியானது இந்தியாவை தங்கள் தொழில்களுக்கான மூலப்பொருட்களின் உற்பத்தியாளராகவும் தங்களால் தயாரிக்கப்பட்ட முடிக்கப்பட்ட பொருளுக்கான சந்தையாக மாற்றியது. இப்பயும் அதே கதை தான். ஏன் இந்தியாவை எல்லா நாடும் தாங்குது? அப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் போனோன்னு அப்படியே ஆஸ்திரிய நாட்டு பிரைம் மினிஸ்டர்லாம் அப்படி கட்டி பிடிச்சி ஆறா தழுவுறாரு, அவார்டு கொடுக்குறாரு. எதுக்கு? இங்கே இத்தனை கோடி மார்க்கெட்டு, நம்ம அவன் பொருளை கொண்டு வந்து ஈஸியாக விற்கலாம். அப்புறம் சீப் லேபரர்ஸ், அவங்க ஊரில் 1 லட்ச ரூபா சம்பளம் தரணும்னா நம்ம ஊரில் 10,000 ரூபா கொடுத்தா மாடு மாதிரி வேலை செய்வான். அவங்க ஊரில் அப்படிலாம் வேலை செய்ய மாட்டான். அங்கே எவ்வளோ நேரம்னா ஒரு நாளைக்கு 8 ஹவர்னா 8 ஹவர் தான் வேலை செய்வான். இங்கே இன்னொரு 10,000 ரூபா சேர்த்து 20,000 ரூபா தரண்டானா போதும், 24 ஹவர்ஸ் அவங்க வீட்டு வேலையெல்லாம் போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆமாம் தானே? அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவனுங்க 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். டக்குன்னு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பான், கடையை சாத்திட்டு. சண்டே காலையில் லேட்டாக தான் வருவான். சண்டேன்ற மண்டே காலையில், ஏன்னா 2 நாள், அதனால் ஹேங்கப் ஆயிடுவான். சனி ஞாயிறு வேலைக்கு போக மாட்டான், ஹேங் ஓவர். ஆமாம் ஆமாம், சாட்டர்டே சண்டே போக மாட்டான். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சீக்கிரம் அவுட்டிங் போவானா, அதனால் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சீக்கிரம் கிளம்பிடுவான். 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வேலை செய்ய மாட்டான். எக்ஸ்ட்ரா செஞ்சால் ஆமாம். நீங்கள் மட்டும் ஏன் 12 மணி நேரம் வேலை செய்கிறீங்க? அதான், நீங்கள் மட்டும் ஏன் 12 மணி நேரம் வேலை செய்கிறீங்க? ஆமாம், அந்த மாதிரி 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து அவ்வளோதான் வேலை செய்வான். நம்மால் 20,000 ரூபா கொடுத்தாவே போதும், மணிக்கணக்காக வேலை செய்கிறான். இப்போ டபுள். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி. அதனால் என்ன பண்ணுறான், மெஷினில் இங்கேயே இறக்குமதி பண்ணி சேல் பண்ணுறான். பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே சாலைகளானது முடிவுற்ற பொருட்களை இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செல்லவும் பல்வேறு பகுதியிலிருந்து மூலப்பொருளை கொள்முதல் செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி. பார்த்தோமா, ரயில்வேலாம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியாவில்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தாங்க? டல்லோசி. அதான் பிரைட் ஆக்கியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டு. ஆமாம், 1853 56 அந்த ரேஞ்சில் இருக்கும் பாருங்கள். 53 ஃபஸ்ட்டு இது. அப்புறம் அந்த கதையெல்லாம் நேற்றே பார்த்தோம். உள்நாட்டிலேருந்து ஹார்பருக்கு ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் ஹார்பரில் வந்து இறக்கக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்டை உள்நாட்டில் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேல் பண்ணணும். அதுக்காக தான் ரயில்வே ட்ராக் போட்டான். ரயில்வே ட்ராக்லேருந்து சாலைகள் எல்லாம் இணைச்சாங்க. இயந்திரங்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி. என்ன சொல்கிறாங்க? ஆட்சியாளர் ஆதரவின்மை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? மூலப்பொருள் உற்பத்தி செய்கிற, அதாவது மூலப்பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய சந்தையாக மாறிடுச்சு. சரி, விவசாய நிலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இது முன்னாடி பேசினது தான். அவனுங்க இயந்திரங்களில் தொழில் புரட்சி மூலிமா கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரங்கள் மூலிமா தயாரிக்கக்கூடிய பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கம்மி ரேட்டில் கிடைக்குது. அப்போ அவனோட என்ன பண்ண முடியல, நம்ம கைவினை பொருட்களால் போட்டி போட முடியலை. இப்போயுமே கைத்தறி ஆடை வந்து ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். கைத்தறி ஆடைகள் ரேட் அதிகம்தான். மெஷினில் பவர் லூமில் தயாரிக்கிறது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆமாம். இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழிலாகும். பழமையானது. விவசாயத்துக்கு அப்புறம் 2ஆம் நிலை தொழில்னா நெசவு தான், இன்றைக்குமே 2வது அதுதான். இந்திய நெசவாளர் மிகவும் சிறப்பு வாய்ந்த திறன்கள் மற்றும் குறைந்த உற்பத்தி செலவு ஆகியவை ஐரோப்பிய உற்பத்தியாளர்கள் கடுமையான போட்டியை அளித்தனர். இப்போட்டி இங்கிலாந்தில் காட்டன் ஜின், பறக்கும் எரிநாடா, நூற்கும் ஜென்னி, நீராவி இயந்திரம் ஆகியவை கண்டுபிடிப்பதற்கும் அவை நெசவு உற்பத்தியை பெரிய அளவில் உருவாக்கவும் உதவியது. ஃபஸ்ட்டில் நம்ம நாட்டு பருத்தி துணியை தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தானுங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த மெஷின் இதெல்லாம் தயாரிச்சோன்னே நமக்கு பயங்கர போட்டி ஆகிட்டானுங்க. அதான் சொல்கிறாங்க. பிரிட்டனில் உற்பத்தியான பொருட்கள் சந்தையாக இந்தியா மாறியது. இதன் விளைவாக பகுதி நேர வேலையாக நூற்பு நெசவு மூலம் தங்கள் வருமானத்தை ஈடு செய்த விவசாயிகள் தற்போது பயிரிடுவதை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டியதாயிற்று.
இப்போ விவசாயிகள் விவசாயம் செஞ்சுக்குவாங்க. காலையிலேருந்து இன்னும் கிராமத்துக்கு போனீங்கன்னா தெரியும், இந்நேரம்லாம் வேலை செய்ய மாட்டான். காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு விடியும் பொழுது நிலத்துல தான் போய் முழிப்பான். அங்கேருந்து வெயில் வர வரைக்கும் வேலை செய்வான். வேலை செஞ்சுட்டு 10-11 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. திரும்ப ஏதாவது வேலைன்னா சாயந்தரம் போவாங்க 3 மணிக்கு மேலே. அப்போ அந்த கேப்பில் ரெஸ்ட் எடுக்கும்பொழுது வீட்டில் நெசவு நெய்கிறது அந்த மாதிரி. அதேமாதிரி வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யாது. சரியா? மழை பெய்யாதப்ப நெசவு. அதான் சொல்கிறாங்க, பார்ட் டைமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த பொழப்புலையும் மண்ணள்ளி போட்டாங்க. அப்படி ஒன்லி விவசாயத்தை பண்ணி தான் நம்பி இருக்கணும். அதனால் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். லைவ்லிஹுட், வாழ்வாதாரம்னா இங்கிலீஷில். சரி. மேலும் பழமையான தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட இந்திய பொருட்கள் இங்கிலாந்தில் இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருட்களுக்கு போட்டி போட முடியலை. முன்னாடியே சொன்னது தான். கையில் நெய்கிறதோட இயந்திரத்தில் செய்கிறது குவாலிட்டியே வேறு. அப்போவே பாருங்கள் நெசவால் எப்படி இருந்திருக்காங்க, எவ்வளோ பெருசுன்னு. தாதாபாய் நவ்ருஜி செல்வச் சுரண்டல் கோட்பாடு கேட்பாங்க. செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? இவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு. அதில் தான் சொல்லியிருப்பார் இந்தியாவோட எப்படி வரியை வாங்கி அதில் ரா மெட்டீரியல் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் அங்கே நெஞ்சு திரும்ப நம்ம ஊரில் வந்து விற்றதுனால எவ்வளவு நமக்கு பொருளாதார இழப்பு அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். யார்? இவர் தான் சொல்லுவாங்க, இந்தியாவில் முதல்ல அந்த இன்கம், நேஷ்னல் இன்கம் இந்தியாவில் கால்குலேட் பண்ணவர் இவர் தான். அந்த புத்தகத்தில் கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ருஜி. அவரோட அந்த கான்செப்டுக்கு பேர் என்னது? செல்வச் சுரண்டல், பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இந்தியா. அவரோட அந்த நூல் பேர். வறுமையும் பிரிட்டனின் ஆட்சியின்மையும் அப்படின்னு தமிழில். வறுமையும் பிரிட்டனின் ஆட்சியின்மையும். வறுமைக்கு காரணமே என்ன? அவனோட பிரிட்டிஷோட ரூல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்து ஆங்கிலேயர்களின் வர்த்தக கொள்கை. என்ன வர்த்தக கொள்கை சார் அப்படின்னா, நம்ம நாட்டு பொருளை அவன் தான் வாங்கிட்டு போவான் ஒன்று. அதே அவன் நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருளை நம்ம நாட்டில் கொண்டு வந்துட்டு சேல் பண்ணுவான். அவன் பொருள் இருக்குல்லையே, அதுக்கு இறக்குமதி வரியே இருக்காது, சுத்தமாகலாம் கம்மியாக போடுவான். நம்ம நாட்டு பொருள் இருக்குல்ல, ஏற்றுமதி பண்ணால் அதுக்கு வரி அதிகமாக போடுவான். அப்போ நம்ம பொருளோட விலை என்ன ஆயிரும்? அதிகமாயிரும் ஆட்டோமேட்டிக். அவன் பொருள் கம்மியாக இருக்கும், அப்போ அவன் பொருள் சேல் ஆகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட அனைத்து கொள்கைகளும் இந்திய உள்நாட்டு தொழில்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. கிழக்கிந்திய கம்பெனியால் பின்பற்றப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை. தடையே இல்லை, அவன் பொருளுக்கு மட்டும், நமக்கு கிடையாது. இந்திய வர்த்தகர்கள் தங்கள் பொருட்களை சந்தை விலைக்கு குறைவாக விற்க கட்டாயப்படுத்தியது. குறைவாக விற்கணும் இந்திய பொருள், ஏன்னா அவன் பொருள் விலை கம்மியாக இருக்கனால நம்மள என்ன பண்ணணும்? கம்மியாக விற்கணும். அப்போ லாபம் கம்மி, லாஸுக்கு கூட விற்பாங்க ஒரு சில டைம். அது மாதிரி இது பல கைவினைஞர்கள் தங்கள் மூதாதையர்களிடம் கற்றுக்கொண்ட கைவினை திறமைகளை கைவிடவும் கட்டாயப்படுத்தியது. கிழக்கிந்திய கம்பெனி நோக்கமான மலிவான விலையில் இந்திய தயாரிப்பு பொருட்களை பெருமளவிற்கு வாங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளும் பெரு லாபத்திற்கு விற்க வேண்டும் என்பதாகும். நம்மக்கிட்ட இருந்து சீப்பாக அடிமாட்டு விலைக்கு வாங்குறது, அது அதிக லாபத்துக்கு விற்கிறது. இப்போ அதை தான் கார்பரேட் பண்ண போகிறாங்க. ரிலையன்ஸ் இவனுங்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்களே அது. இது இந்திய பாரம்பரிய தொழில்களை வெகுவாக பாதித்தது. இந்தியாவின் வர்த்தக நலன்களுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டணங்களை கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர். நம்மளோட நலனுக்கு எதிராக அவனோட நலனுக்கு சாதகமாக கட்டணம்னா வரி, டேரிஃப் இங்கிலீஷில். சரியா? அவனுக்கு சாதகமாக பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்திய பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்பட்டன. புரியுதா? நம்ம பொருளுக்கு வந்து அதிக வரி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு அவன் நாட்டு பொருளை கொண்டு வந்தால் என்னது? சும்மா பேருக்கு கம்மியான வரி, 1 ரூபா போடுறது. நம்ம பொருளுக்கு 100 ரூபா போடுறது. அப்படி இப்பயும் கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக பண்ணுறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொழில் மயம் அழிதல் அது நடந்து போச்சு 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில். 19ஆம் நூற்றாண்டுனா இது 1800 1850 வரைக்கும் முதல் பாதின்னு போட்டிருக்கான்ல, அதனால் 50ஓடு நிறுத்திக்கிட்டேன்.
மேற்கத்திய நாடுகள் தொழில்மயமாக்கல் அனுபவித்து வந்த அதே வேளையில் இந்திய தொழில்துறையானது வீழ்ச்சியின் காலத்தை சந்தித்தது. அவன் எல்லா துறையில் என்ன பண்ணுறான், மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானு. நம்ம ஊரில் அவன் பொருளை கொண்டு வந்து விற்றதுனால என்னாச்சு, அவன் பொருளை கொண்டு வந்து விற்றதுனால நம்ம தொழிலெலாம் ஏன் முன்னாடியே சொல்லலையா? சரி ரைட். இதுதான் அந்த சுயஸ் எவ்வளோ நேரமாக தெரியல, இப்போ தானே. சரி சுயஸ் கால்வாய் தோணுன்னா என்னாச்சு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறையுது, இன்னும் சீப்பாக மாறுது. அப்போ என்ன ஆகுது, அவனுடைய பொருள் வந்து அதிக அளவு சேல் ஆகுது. ஸோ நம்ம தொழிலெலாம் என்ன ஆகுது, வீழ்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் அவனால் ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ண முடியலாங்க, ரன் பண்ண முடியல. லேபரர்ஸ் ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை. ஸோ என்ன பண்ணுறான், மெஷின் அங்கேருந்து தயாரித்து ஒரே தடவை தயாரித்து இங்கே கொண்டு வந்து இறக்கிடுறது, இங்கே தொழிற்சாலையை கட்டுறது. அப்படி தான் என்னாச்சு, மும்பை, சூரத்து, அதேமாதிரி தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் என்ன ஆகுது, அதேமாதிரி இங்கே கொல்கத்தாவில் சனல் ஜூட்டு ஃபேக்ட்ரி இதெல்லாம் உருவாக்குறாங்க. அதேமாதிரி இந்த ஏரியாவில் இப்போ பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு, இங்கெல்லாம் ஜூட்டு இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, ஃபேக்ட்ரிலாம் உற்பத்தி பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்னும் அந்த ஜூட் தொழில் இன்னும் தொழில் பாதிப்படையுது. என்னன்னு பார்ப்போம், ஒரு 2 நிமிஷம் வந்தார். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாக்கலின் செயல்பாடுகள் தொடங்கியது. எப்பப்போ 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி 1850. அங்கேருந்து தொழிற்சாலையில் அங்கே கொண்டுட்டு வரானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நவீன தொழில்துறையின் தொடக்கமானது முக்கியமாக சணல், பருத்தி, எஃகு தொழில், இரும்பு இருக்கு இல்லையா, அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. நிலக்கரி சுரங்க தொழில் வளர்ச்சி குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது. நிலக்கரி அந்தளவுக்கு எடுக்கலை அப்படின்றாங்க. ரயில்வே மற்றும் சாலைகளின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டவுடன் தொழில்மயமாக்கல் தொடங்கியது. 1950களில் தான் ரயில்வே ட்ராக் போடுறாங்க. ஏன்னா அங்கேருந்து மெஷின் கொண்டுட்டு வராங்க, கொண்டுட்டு வந்து என்ன பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போய் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா ரோடு வேணும், சாலை வசதி, ரயில்வே வசதி வேணும், அதெல்லாம் பண்ணணும். இந்த வளர்ச்சி நாட்டு மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது. ரசாயனம், இரும்பு, எஃகு, சர்க்கரை, சிமெண்ட்டு, கண்ணாடி மற்ற நுகர்பொருட்கள் போன்ற தொழில்களின் வளர்ச்சிக்கு 2 உலோகப் போர்கள் உத்வேகத்தை அளித்தது. 2 உலகப் போர்களும் வந்துட்டான் 1900க்கு அப்புறம். பெரும்பாலான ஆலைகள் பணக்கார இந்திய வணிகர்களால் அமைக்கப்பட்டது. இந்திய வணிகர்கள் பணம் இருக்கிறவங்க. தொடக்கத்தில் இந்த வளர்ச்சி பருத்தி மற்றும் சணல் ஆலைகளை அமைப்பதில் மட்டுமே இருந்தது அப்படின்றான். அதெல்லாம் சுதந்திரம் தாண்டி வந்தாச்சு. இப்போது தோட்டத்தொழில், பிளான்டேஷன். எது தோட்டத்தொழில், காஃபி, தேயிலை, 2 முக்கியமானது. காஃபி, தேயிலை, ரப்பரு, இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளான்டேஷன்ஸ். பிளான்டேஷன்னா என்ன சார், ஒரு செடியோ மரமோ நட்டுருவாங்க, அது ரொம்ப காலத்துக்கு நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த காஃபி தேயிலெலாம் எங்கே சார் விளையும், வெப்பமண்டல பயிர்கள். குளிர் பயிர் இல்லை, வெப்பமண்டல பயிர். மிதவெப்ப மண்டலம்னு கேட்டுருவான், இல்லை, அங்கே அதிக வெயில் இருக்கணும், தூரில் தண்ணி இருக்கக்கூடாது, தூரில் தண்ணி நிற்கக்கூடாது, மண் ஆனால் ஈரப்பதமாகவே இருக்கணும். அந்த இடத்துல தான் என்ன இருக்கும், டீ இருக்கும், விளையும். காஃபி எங்கே விளையும், அதே மாதிரி அதிக வெயில் இருக்கணும், தூரில் தண்ணி நிற்கக்கூடாது, ஷார்ட் பீரியடுக்கு வந்து ட்ரையாக இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு மழை பெய்யக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. சரியா, அந்த மாதிரி இடத்துல இது விளையும். அப்போ அது எங்கே, அவங்க நாட்டில் போட முடியாது. நம்ம ஊரில் மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கே எங்கே அஸ்ஸாம் இந்த காடு பிரதேசம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. தோட்டத்தொழில் முதலில் ஐரோப்பியர்களை ஈர்த்தது. பெருந்தோட்டத்தொழில் பெரிய அளவில் வேலைகளை வழங்க முடிந்ததென்றாலும் உண்மையில் இது பிரிட்டிஷ் சமுதாயத்தால் அதிகரித்து வரும் தேநீர், காஃபி, கருநீலச்சாய், இண்டிகோ ஆகியவற்றிற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தது. எனவே தான் தோட்டத்தொழில் ஆரம்பத்திலேயே தொடங்கப்பட்டது. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவோம், அழிச்சு
பிளான்டேஷன் உருவாக்கிடுவாங்க. அப்படி உருவாக்கினது தான் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இங்கே எல்லாமே. அங்கே இருந்த அந்த ஏரியாவில் வளர வேண்டிய தாவரங்கள்லாம் அழித்து இதை போட்டானுங்க. அந்த மாதிரி அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் 1939ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸாமில் மலை பிரதேசங்கள் அது இருக்கும். அதே நேரத்தில் காஃபி தோட்டமும் தொடங்கப்பட்டது. தேயிலை தோட்டம் கிழக்கிந்திய பகுதியில் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது போலவே காஃபி தோட்டமும் தென்னிந்தியாவில் நடவடிக்கைகள் மையமாக இருந்துச்சு. காஃபி தோட்டம் இது எப்படி இருக்கணும்? மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு சரிவில் போடுவாங்க காஃபி. அப்புறம் கிழக்கு மலை தொடர் இல்லையா, கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்கும்? அங்கேருந்து இப்படியே ஒரிசா வரைக்கும் இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை, அங்கெல்லாம் காஃபி போட்டிருப்பாங்க. மூன்றாவது முக்கிய தோட்ட தொழிலான சணல் பல தொழிற்சாலைகள் உருவாக வழிவகுத்தது. இது வந்துட்டு அங்கே சணல் இப்போயும் எங்கே இருக்குது சார் சணல் அப்படின்னா, இங்கே வங்காளம் இருக்கு இல்லையா, வங்காளம், பீகார், ஒரிசா, அதுமாதிரி இந்த மாதிரி இப்போ உள்ள பாகிஸ்தான் பக்கம். இந்த தொழில்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் பலரால் கட்டுப்படுத்தப்பட்டன. புரியுதானே? இந்த தோட்ட தொழிலெல்லாம் உருவாக்குறது யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை செஞ்சானுங்கள்ல, அதில் ரிட்டையர்ட் ஆனவனுங்க, அவங்க தான் அதில் உருவாக்கியிருக்காங்க. இயந்திர அடிப்படையிலான தொழில்கள். இப்போ முதல் தொழிற்சாலை எது? பருத்தி நூற்பாலை 1854. அந்த ஏரியா இப்போ மும்பையில் என்ன ஆகுது? நிறையா இதேமாதிரி தொழிற்சாலையை உருவாக்குறாங்க. இங்கிலாந்தில் மான்செஸ்டர்னு ஒரு நகரம் இருக்குது, அங்கே நூற்பாலைகள் நிறையா இருக்குது. அதேமாதிரி இங்கே நூற்பாலைகள் உருவாகுது எங்கே? மும்பையில். அதனால தான் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க எதை? மும்பையை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னால் கோயம்புத்தூர், சரியா? இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா 1855ஆம் ஆண்டு கல்கத்தாவிற்கு அருகில் ரிஷ்ரா என்ற இடத்தில் ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்படுது. முதல்ல எங்கே? கொல்கத்தாவில் ரிஷ்ரா அப்படின்ற இடத்துல. ஹூக்ளி எதோட கிளையாறு? டிஸ்ட்ரிபியூட்ரி, கங்கையோட கிளையாறு, கங்கை. 1870ஆம் ஆண்டு முதல் காகித ஆலை கல்கத்தாவுக்கு அருகில் பாலிகஞ்ச் என்ற இடத்தில் துவங்கப்பட்டது. கொஸ்டின், முக்கியமான கேள்வி இதெல்லாம். பருத்தி ஆலைகள் இந்திய நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தப்பட்டன மற்றும் சணல் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானது. பம்பாய் மற்றும் அகமதாபாத்தில் பருத்தி ஆலைகள் ஏற்படுத்தப்பட்டன மற்றும் ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் ஆலைகள் பல்கி பெருகின. ஹூக்ளி எங்கே? சரியா? பம்பாய், அகமதாபாத் வந்துட்டு இங்கே குஜராத். இங்கெல்லாம் வந்துட்டு பருத்தி ஆலைகள். பருத்தி ஆலைகள் இந்தியர்களுக்கு சொந்தம். சணல் ஆலைகள் யாருக்கு சொந்தம்? பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தம். கான்பூரில் கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள். கான்பூர் இருக்குல்ல, எங்கே இருக்கும்? கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலை முக்கியப்பட்டன. எந்த கேட்பாங்க இதில்? அடுத்து கனரக தொழிற்சாலைகள், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். அதிக முதலீடு தேவை, பெரிய இயந்திரங்கள் பயன்படுத்துவாங்க, கனமான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க. இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் அடங்கும் கனரக தொழிலில். 1874ஆம் ஆண்டு குல்டி என்ற இடத்தில் முதலாக நவீன எஃகு தயாரிக்கப்பட்டது. குல்டி முதல் இந்தியாவில் நவீன இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் இது குல்டி. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் இந்திய மண்ணில் வேரூன்ற தொடங்கின. 20ஆம் நூற்றாண்டு தொடங்கினா எப்போ? 1901. அப்பையிலேருந்து. இருப்பினும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை ஜாம் ஷெட்டி டாட்டா என்பவரையே சாரும். டாட்டா இருக்கானுங்களா ஓனரு, அந்த குரூப். இவர் தான் என்ன பண்ணுறாரு? முதல் அரசாங்கம் கூட ஆரம்பிக்கலை, இவர் தான் ஆரம்பிக்கிறார். ஜாம்ஷெட்பூரில் 1701 டாட்டா இரும்பு எஃகு நிறுவனத்தை உருவாகும். டிஸ்கோ, டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, டிஸ்கோ அமைக்கப்பட்டது. கேட்பாங்க, முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை பெருசு. முதல் 1874. பட் என்ன சொல்கிறாங்க, பெரிய அளவில் செஞ்சது எது? இவர் தான். இந்நிறுவனம் 1911ஆம் ஆண்டு
தேனிரும்பு, சாஃப்ட் அயனா என்னமோ போட்டிருக்கு, பிக் அயன். மற்றும் 1912ஆம் ஆண்டு உலோக வார்ப்பு கட்டிகளை உற்பத்தி செய்தது. ஆமாம் ஆமாம், பெரிய ஜமீன்தார் அவர். டிஸ்கோ ஜாம்ஷெட்பூர் அவரோட பேர் தான். ஜாம்ஷெட்டி அப்படின்னு ஜாம்ஷெட்பூரா பேரை மாற்றிட்டானுங்க. 1861ஆம் ஆண்டு 2573 கிலோமீட்டராக இருந்த ரயில்வேயின் நீளம் 1914ஆம் ஆண்டு எவ்வளோ ஆயிடுச்சு? 55,700. அப்போ அந்த அளவுக்கு என்ன ஆகுது, மக்கள்கிட்ட பொருளை கொண்டு போய் சேர்த்து போகிறானுங்கன்னு அர்த்தம். அப்போ நிறையா தொழில்கள் தொடங்கப்படுது. சூயஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கு இந்தியாவிற்கான தூரத்தை எவ்வளோ குறைஞ்சிருக்கு? அவ்வளோதான் தூரம், அவ்வளோ தூரமாக குறைச்சிருச்சு. இந்த குறைக்கப்பட்ட தூரம் இந்தியாவின் தொழில்மயமாக்கலுக்கு மேலும் உதவியது. சுதேசி இயக்கத்தின் விளைவாக பருத்தி ஆலைகள் 192லிருந்து 290ஆகவும் சணல் ஆலைகள் 36லிருந்து 64ஆகவும் அதிகரித்தன. என்னது சுதேசி இயக்கத்தின் விளைவுனா என்னது? அந்நிய பொருள் வாங்கக்கூடாது, நம்ம பொருள் வாங்கணும். அப்போ இங்கே உள்ள முதலாளிகள் என்ன பண்ணுறான், நிறைய கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் விளைவு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அதிகாரத்தை பலப்படுத்தி அதன் மூலம் ஏராளமான வெளிநாட்டு தொழில் முனைவோர்களையும் வெளிநாட்டு மூலதனத்தையும் குறிப்பாக இங்கிலாந்தில் இருந்து ஈர்த்தனர். அங்கேருந்து நிறைய பேர் வராங்க. அதிக லாபம் ஈட்டு இந்திய தொழில் துறைகள் வெளிநாட்டு முதலே மிகவும் கவர்ந்தது. எங்கே இருந்தானே அவனுக்கு? இந்தியாவில் ஆரம்பித்தானே இங்கிலாந்தில் ஆரம்பித்தானே? பணம் இருக்குது, லாபம் வருது, அதனால் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் வேலையாட்களும் மூலப்பொருட்களும் மிகவும் மலிவான விலையில் கிடைத்தன. அதான் காரணம், அவன் இங்கே வந்தது காரணமே. இப்போ கூட நிறைய வெளிநாட்டு கம்பெனி இங்கே வரதுக்கு காரணமே அதுக்கு தான். பிபிஓ கம்பெனிலாம் இருக்குல்ல, ஐடி கம்பெனிலாம் எதுக்கு? இங்கே சீப் லேபரர்ஸ், அதிக நேரம் ஒர்க் பண்ணுவான், அப்போ லாபம் அதிகமாக கிடைக்கும். சரியா? அடுத்து மேலும் இந்தியாவும் அதை அண்டை நாடுகளும் ஒரு சந்தையை வழங்க தயாராக இருந்தன. அப்போ இவனுக்கு இங்கே வேலை கொடுத்தோம்னா வருமானம் வரும். வருமானம் வந்தால் என்ன பண்ணுவான்? பொருளை வாங்கி நுகருவான். அப்போ அவன் பொருள் சேல் ஆகிருதுங்க, சீப் லேபரர் கிடச்சிடலாம். அப்போ மொத்தமாக என்ன இருக்குது? லாபம். லாபத்துக்காக நிறைய கம்பெனிக்காரன் அங்கேருந்து இங்கே வராங்க அப்படின்றாங்க. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்த இங்கே இருக்கா, கீழே இருக்கா? ரைட். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு என்பது இந்தியாவில் ஒரு வணிக சங்கம் ஆகும். தொழில்துறை ஓனர்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் அதில் மெம்பராக இருப்பாங்க. இது ஒரு அரசு சாரா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், லாப நோக்கமற்ற தொழில்துறை வழிநடத்துதல் மற்றும் தொழில்துறை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு. தொழில்துறையில் அவனை தப்பு பண்ணானாக்கா அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அவங்க கூட்டு கேஸ் போட்டு அவனை தீர்ப்பு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1985, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ரைட். சிஐஐ ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம், அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். தனியார் பொதுத்துறை உள்ளடக்கிய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் இருந்தும் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், பன்னாட்டு நிறுவனங்கள் எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனி இருந்தும் 9000 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. எது? அந்த சிஐஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி, அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் சொல்கிறானுங்க. சில தொழில்துறை கொள்கைகள் அரசாங்கம் கொண்டுட்டு வராங்க. இதுதான் எங்கள் கொள்கை, இங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு. 5 ஆண்டு திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. மொத்தம் 5 ஆண்டு திட்டம் 12ஆவோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் காலி வந்தான், குரங்கையில் பூமாலை கிடச்ச மாதிரி நாசம் பண்ணிட்டு போயிட்டான். சுதந்திரத்துக்கு பிறகு தொழில்துறையில் ஏற்பட்ட மிக முக்கியமான புதுமைகளில் ஒன்று 5 ஆண்டு திட்டங்கள். மேலும் 1948ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானம், நோட் பண்ணிக்கோங்க, முதல் தொழில்துறை தீர்மானம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டுட்டு வராங்க 1940க்கு. அரசாங்கம் தொழில்துறையில் நேரடியாக பங்களிப்பினை வெளிப்படுத்துகிறது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் முதலீடு போட்டு பெரிய பெரிய கம்பெனிலாம் உருவாக்குவாங்க 2வது 5 ஆண்டு திட்ட காலத்தில். இந்த தீர்மானம் தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோராகவும் அதிகார மையமாகவும் அரசின் பங்கினை வலியுறுத்தியது. சரியா? அரசாங்கமே தொழில் தொடங்குது. இப்போ உள்ள பாலிசி என்னது? அவன் தொடங்கின தொழிலாம் விற்கிறது.
யார் உருவாக்கி வச்சது? ஜவஹர்லால் நேரு தொடங்கி வச்சார். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வர்றார், விற்றுக்கிட்டே வர்றார். யாருக்கிட்ட? அதனால தான் அவர் திட்டுறாரு. ஜவஹர்லால் நேரு மக்களுக்கு சேர்த்து வச்சுட்டான், எங்கள் அதானி அம்பானிக்கு செய்யலை, அதனால் துரோகி ஜவஹர்லால் நேரு அப்படின்னு இந்த கைக்கூலி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம். 1956ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின்படி இங்கே பாருங்கள், 56 முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானம். இது வந்துட்டு இதுவும் அதே தானா? 48 2, இது ஃபஸ்ட்டு, அது ரெண்டாவது, அப்படி வச்சுக்கோங்க. 48 தான் ஃபஸ்ட்டு, 56 ரெண்டாவது. தொழில்துறை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அட்டவணை 1, அட்டவணை 2, 3 அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. அட்டவணை 1 அப்படின்னாக்கா அரசாங்கம் மட்டும்தான் அந்த தொழில் செய்வாங்க, வேறு யாரும் செய்யக்கூடாது. இவ்வகையான தொழில்துறைகளை அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும். அவற்றில் சில அணுசக்தி, மின்னணு, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது இரும்பு எக்கு தொழில் இதெல்லாம் அடங்கும். இந்த பெல்லுலாம் இருக்குல்ல, பெல்லு, அப்புறம் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இதெல்லாம் யார் உருவாக்குறா? அரசாங்கம் தான். எந்த வருஷ திட்டத்தின்படி? 1956, 8 வருஷம் கழிச்சு, 48க்கு அப்புறம். அடுத்து ரெண்டாவது, இதில் ரெண்டாவது சாலைகள், கடல் போக்குவரத்து, இயந்திர கருவிகள், அலுமினியம், நெகிழி, பிளாஸ்டிக்கு, உரங்கள் உள்ளிட்ட ரசாயனங்கள், இரும்பு கலவை, இதெல்லாம் இதுவும் அரசாங்கம் மட்டும்தான் நடத்துவாங்க. இது 2ல் உள்ளது போக மிச்சம் எல்லாமே யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வகை கீழ் மீதமுள்ள தொழில்கள் மற்றும் தனியாருக்கு விடப்பட்ட துறைகள் அடங்கும். அப்போ அட்டவணை 3 இருக்கு இல்லையா, இந்த தொழில் மட்டும்தான் தனியார் செய்ய முடியும். 1 and 2ல் தனியார் செய்ய முடியாது, அரசாங்கம் தான் செய்வாங்க. தொழில்களின் வகைப்பாடு இதெல்லாம் ஜாகிரஃபியில் படிச்சிருப்பேன், இங்கேயும் கொண்டு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, மூலப்பொருளின் அடிப்படையில் வேளாண் சார்ந்தது ஆமாவா, அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அப்புறம் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, கனிம அடிப்படையிலான தொழிற்சாலைகள், பருத்தி, சணல்லாம் வேளாண் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. சரியா? அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, அலுமினிய கம்பெனி, இதெல்லாம் வந்துட்டு கனிம அடிப்படையான மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. தொழிலகங்கள் அவைகளின் பங்களிப்பின்படி அடிப்படை தொழில், முக்கிய தொழில் எனவும் வகைப்படுத்தலாம். அதாவது ஃபண்டமெண்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பேசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் நம்ம போட்டிருக்கு, ரெண்டு தான் இருக்கா? ரெண்டாவது இருக்கும் பாருங்க, இது இல்லையா அதில்? சரி, தொழில் உரிமத்தின் அடிப்படை அது இருக்கா? ஓனர்ஷிப். பொதுத்துறை, அரசாங்க முதலீடு போட்டிருந்தா பொதுத்துறை, தனியார் முதலீடு போட்டிருந்தாக்கா தனியார் துறை, ப்ரைவேட் செக்டார். 2 பேர் சேர்ந்து செய்வாங்க ஒரு சில தொழிலை, அதுக்கு பேர் கூட்டுறவுத்துறை. கோஆப்ரேட்டிவ் போட்டிருக்கா அல்லது ஜாயிண்ட் தனியாக இருக்குது, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் தனியாக இருக்கா? இந்த பாருங்க, பேசிக் அண்ட் கீ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதுலேயே இருக்கு. அடிப்படை தொழில், அடிப்படை மற்றும் முக்கியது. அடுத்தது பப்ளிக் செக்டாரு, ப்ரைவேட் செக்டாரு, ஜாயின்ட் செக்டாரு. அப்போ இன்னொரு வார்த்தையை இங்கே தமிழில் சேர்த்திக்கணும், கூட்டுத்துறை இருக்கா? பொதுத்துறை அரசாங்கத்துது, பப்ளிக் செக்டாரு தனியார் துறை, அரசாங்கம் இல்லாதவங்க போடுறது. சரியா? அடுத்து கூட்டு, அரசாங்கமும் ஜாயின்ட் வெஞ்சர், இங்கிலீஷில் அரசாங்கமும் தனியார் சேர்ந்து முதலீடு போட்டு பண்ணுறது. அடுத்து கோஆப்ரேட்டிவ் பற்றி நமக்கு தெரியும், தேவை இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நிறுவனத்தை நடத்துறது. அதெல்லாம் இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்கள். தொழில்துறை வளர்ச்சி இன்னும் எவ்வளோ இருக்குது? முடிச்சிடலாம், அந்த பாடத்தை முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு இன்றைக்கி அதோட விட்டுடலாம், ஒரு வேலை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான நுகர்வோர் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டன. எப்போ? 1950லேருந்து 65. நுகர்வோர் பொருட்கள். தொழில்துறை பலவீனமான உள்கட்டமைப்புடன் வளர்ச்சி அடையாமல் இருந்தது. நுகர்பொருள் தான் உற்பத்தி செஞ்சுருக்கா, அந்த குடம், பாத்திரம், அந்த மாதிரி.
மெஷின் அதெல்லாம் அந்தளவுக்கு செய்யலை அப்படின்றாங்க. அதனால தான் தொழில்துறை வளர்ச்சி கட்டமைப்பு கம்மியாக இருந்துட்டுருந்தாங்க. தொழில்நுட்ப திறன்கள் குறைந்த அளவிலேயே இருந்தன. டெக்னாலஜி முதல் 5 ஆண்டு திட்ட காலம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அவைகளின் நோக்கம் சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை. முதல் 3 திட்டங்கள். முதல் திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 2வது வந்துட்டு தொழில்துறைக்கு, அப்புறம் தொழில்துறைக்கு, அந்த மாதிரி. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் பெரும்பாலும் மூலதன பொருட்களின் வளர்ச்சி கவனம் செலுத்தின. மூலதன பொருள்னால் இந்த மெஷினு கிஷின் இதெல்லாம், இரும்பு, நெக்கு அதெல்லாம். இதன் விளைவாக இக்காலகட்டத்தில் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஒரு துரிதமான வளர்ச்சியை எடுத்தது. உற்பத்தி வளர்ச்சினா ஜிடிபி குரோத் ரேட் பார்ப்போம், எக்கனாமிக்ஸில் பார்ப்போம் அதெல்லாம். தொழில்துறை வளர்ச்சி 1965லேருந்து 80 காலகட்டம். 65க்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்துடும். 80 வரைக்குமே இந்திரா காந்தி இருப்பாங்க. அப்புறம் மொராஜி தேசாய் நல்லா இருப்பாங்க. முதல் 3-5 ஆண்டு திட்ட காலங்கள் பெரும்பாலும் மூலதன பொருள் துறையில் வளர்ச்சியில் கவனம் செலுத்தியது. நுகர்வோர் பொருட்களின் துறை புறக்கணிக்கப்பட்டது. நுகர்வோர் பொருட்களின் துறையே கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாகும். நுகர்வோர் பொருள்னால் எது? இந்த பிஸ்கட்டு, குடம், வீட்டுக்கு பயன்படுறது அதெல்லாம். இதன் விளைவாக தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி வீதம் வீழ்ச்சி அடைந்தது. எனவே இந்த காலகட்டம் பின்னடைவு காலமாக கருதப்படுகிறது. எந்த காலகட்டம்? அடுத்து 1980லேருந்து 91. இந்த காலகட்டத்தில் இவர் வந்துடுவார், இளந்தலைவர் ராஜீவ்காந்தி. அவர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கும். அதனால தான் முடிச்சு கட்டிட்டானுங்க. 1980களில் காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதலாம். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை மிகவும் வளமான வளர்ச்சி கண்டது. நிறையா மெஷினில் இறக்குமதி பண்ணுவார். அதனால் ஃபாரின் கரன்சி கூட இல்லாமல் போயிடும். எந்த நாட்டையும் நம்பக்கூடாது. நமக்கு தேவையான பொருளெல்லாம் நாமளாக தான் உற்பத்தி பண்ணணும்னு ஸ்டெப் எடுப்பார். உன்னை விடக்கூடாதான்னு சொல்லிவிட்டு நம்ம நாட்டில் இருந்த துரோகிகளும் அமெரிக்காவோட கார்பரேட்டு சேர்ந்து தான் கொன்னது. வர கேட்டால் விடுதலை புலி மேலே பழி போட்டானுங்க. சரியா? அதே குரூப்பு தான். எந்த குரூப்பு நான் சொல்லுவோன்னா அந்த குரூப்பு தான் சேர்ந்து அவரை கொன்னது. யார? ஆமாம். 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை. எதில் பார்த்துருப்போம்? எக்கனாமிக்ஸில். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தமிழில் தாராளமயமாக்கல். ஈஸியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அதான் லிபரலைசேஷன். தனியார் மயமாக்கல், அரசாங்கம் வச்சுக்கிறதெல்லாம் விற்கணும். நரசிம்மராவ் கவர்மெண்ட் அப்போது காங்கிரஸு, நரசிம்மராவ் கவர்மெண்ட். நரசிம்மராவ். அடுத்தது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். நம்ம நாட்டு கம்பெனிக்காரன் எந்த நாட்டில் வேணாலும் போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டுக்காரன் வேணாலும் நம்ம நாட்டில் வந்து ஆரம்பிக்கலாம். இதான் அந்த எல்பிஜி பாலிசி அப்போ தான் கொண்டு வருவாங்க. அது ரொம்ப மெதுவாக போயிட்டு இருந்துச்சு 91லேருந்து. இப்போ அது வேகம் எடுத்து விட்டது. எல்லாத்தையும் வைக்கிறார வேகமாக விற்றுருப்பார் எல்லாத்தையுமே. அதானி அம்மானி வாங்கி வச்சுருக்கானுங்க. அது ஃபியூச்சரில் வேறு எவனாவது வாங்கிக்குவோம். சரி. 1991ஆம் ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்கல் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. தொழில்துறையின் செயல்திறனை மேம்படுத்த இந்தியா ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது. 10வது மற்றும் 11வது 5 ஆண்டு திட்ட தொழில்துறை உற்பத்தியில் உயர் வளர்ச்சி விகிதத்தை கண்டன. 10-11, 91லேருந்து 96 10வது 5 ஆண்டு திட்டம். 91லேருந்து 96, அப்புறம் 96லேருந்து 2001. தொழில்துறை உரிமத்தை ஒழித்தல். அரசாங்கத்திட்ட போய் என்ன பண்ணுறது? சர்டிஃபிகேட் வாங்குறது அதெல்லாம் ஒழிக்கிறாங்க. விலை கட்டுப்பாடுகளை நீக்குதல். இது மோசமானது. விலை கட்டுப்பாடுனா இந்த ரேஷன் கடையில் இதெல்லாம் விற்கிறாங்கல்ல, அரசாங்கம் இந்த விலைக்கு தான் விற்கணும்னு ஒரு சில பொருள் கட்டுப்பாடு போடுவோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் என்ன, யாருக்கு லாபம் கிடைக்கும்? கார்பரேட்டுக்கு லாபம் கிடைக்கும். அதுக்காக சிறு தொழில்களுக்கான கொள்கைகளை நீர்த்து போக செய்தல் மற்றும் ஏகபோக சட்டத்தின் மாயை ஒழித்தல். ஏகபோக சட்டம்னா என்னது? மோனோபோலி சட்டம். அதெல்லாம் ஒழிக்கணும். மோனோபோலி இருக்கலான்னு கொண்டுட்டு வராங்க. ஆகியவை தொழில்துறை செழிக்க உதவியது. புதிய பொருளாதார கொள்கை வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்றது. அதோட விலை தான் நிறைய கம்பெனி இப்போ வந்திருக்காங்க, வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிது அப்படின்றாங்க. நவீனமயமாக்கல், மாடர்னைசேஷன். இங்கிலீஷில் என்னமா போட்டிருக்கு?
இந்தியா தற்போது பல்வேறு வகையான இயல்பினை கொண்டு பொருட்களை உற்பத்தி செய்வது அதிக அளவு நவீனமயமாக்கலை காட்டுகிறது. சின்ன எக்ஸாம்பிள், அந்த பேங்க்கு அப்போல்லாம் எஸ்பிஐக்கு போனீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச குகை மாதிரி இருக்கும் 90s. போயிட்டு வருவான், அது ஒரு இந்த சேர் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். போனீங்கன்னா அவன் அதிகாரம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பான், வேலையும் செய்ய மாட்டான். ஆனால் கவர்மெண்ட் இல்லை அவர், அதனால் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி இருக்குது? இப்போ மாறி இருக்குது, ஏசி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் 90s தான் ஐசிஐசிஐ பேங்க் இவங்களாம் உள்ளே வராங்க. அவன் தான் ஏடிஎம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது, அப்போ பணம் எடுக்கணும்னா நேராக தான் போயிட்டு வரணும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐலாம் விற்கிறாங்க, விற்றுருவாங்க ப்ரைவேட்டுக்கு. அரசாங்கத்துக்கு அது ப்ரைவேட்டுக்கு விற்றுருவாங்க. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி எல்லா வெளிநாட்டு பேங்க்லாம் வந்தோன்னே என்னாச்சு, இப்போ பேங்க்லாம் எப்படி இருக்குது? பயங்கர மாடர்னாக இருக்குது. போனால் நல்லா வரவேற்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லா துறையிலும் என்ன ஆகுது? வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றாங்க. சில நவீன தொழில்கள் உண்மையில் வளர்ச்சி அடைந்த வெளி உலகத்துடன் திறம்பட போட்டியிடுகின்றன. வெளிநாட்டோட போட்டி போடுறாங்களாம். இந்த வெளிநாட்டு நிபுணர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களை சார்ந்து இருப்பதை பெரிதும் குறைத்துள்ளது. வெளிநாட்டுக்காரன் நம்பி இல்லாமல் நம்ம நாட்டையே நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாக ஒப்பீட்டளவு குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு பயிற்சி பெற்ற பணியாளை இந்தியா அனுப்புகிறது. வெளிநாட்டிலேருந்து நம்ம ஆளை கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ நம்ம நாட்டிலேருந்து என்ஜினியர்ஸ்லாம் எங்கே போகிறோம்? வெளிநாட்டுக்கு போகிறோம். அந்த என்ஜினியர்ஸ்லாம் எங்கேருந்து போகிறோம்? அதிகமாக தமிழ்நாடு, கேரளா, நம்ம தான், தென் மாநிலங்கள் தான். ஆமாம். தகவல் தொழில்நுட்பம், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதோட விளைவாக தான் என்ன ஆகுது? இப்போ வீட்டில் இருந்து அத்தனை பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க கிளாஸு. அடுத்த செகண்ட் எங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியுது எல்லாமே. அதே மாதிரி அமெரிக்க கம்பெனிக்கு இங்கேருந்து வேலை செய்கிறான் நம்மால். பிபிஓ கேள்விப்பட்டீங்களா? பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். இப்போ நம்ம வேலை இருக்குது, இப்போ டைப் பண்ணணும், இங்கே ஆள் வச்சு போட்டோன்னா கஷ்டம், அதனால் வெளியில் டைப் பண்ண கொடுத்துருவேன், டைப் பண்ணி அனுப்புவாங்க. அது மாதிரி அமெரிக்க கம்பெனிக்கெலாம் இங்கேருந்து டைப் பண்ணி அனுப்பிட்டுருவோம். அமெரிக்காவில் டெலிமார்க்கெட்டிங் தான். சார் இந்த ப்ராடக்ட் இருக்குது வேணுமா அப்படின்னு இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கான், அவன் நாட்டிலேருந்து பேசுகிற மாதிரி. சார் ஐஎம் லாரன்ஸ், நான் இந்த ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் டெஸ்புஷன் பேசணும். அதுக்கு ஃபோனட்டிக் கற்றுக் கொடுத்துருவானுங்க, ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற மாதிரி. அதை இங்கேருந்து பேசி மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எல்லாம் எதனால் நடந்துச்சு? ஐடி. மென்பொருளுடன் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியது. சாஃப்ட்வேரு, ஹார்ட்வேர். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை தொழில்களுடன் நான்காம் நிலை துறையாக தகவல் தொடர்பான தொழில்கள் உருவாகியுள்ளது. இது மூன்றாம் நிலை தொழிலில் தான் வரும். சரி, நான்காம் நிலையை வச்சுட்டாங்க, பரவாயில்ல, நான்காம் நிலை வச்சுக்கலாம். ஆமாம், டெக்னாலஜி தானே. அறிவு சார்ந்த பொருளாதாரமானது இயந்திரமயமான உழைப்பாளரின் தீவிர உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள், சுகாதாரம், தொலைத்தொடர்தூர கல்வி, மென்பொருள் உற்பத்தி, பல்லூடகம், மல்டிமீடியா, பொழுதுபோக்கு ஆகிய புதிய சேவை தொழிலில் வளர்ச்சியை சித்தரிக்கிறது. இதெல்லாம் புதிய சேவை. தற்சார்புடைமை, இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? தற்சார்புடைமை. செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்புடைமை. ஓகேவா? அங்கே எதை பார்த்தீங்க? மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை தேவையான பொருளை நம்மளே உற்பத்தி செய்கிறோம். தற்சார்பு இலக்கை அடைந்திருப்பது தொழில்துறை வளர்ச்சியின் மற்றொரு சாதகமான அம்சம். இயந்திரங்கள், ஆலைகள், இதர தளவாடங்கள் உற்பத்தி நாம் தற்சார்பினை அடைந்துள்ளோம். தற்சார்புனா என்ன அர்த்தம்? நம்ம நாட்டுக்கு தேவையான இயந்திரம் எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும். ஆனால் எல்லாம்லாம் இல்லை, பெரும்பாலும். தற்போது தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில்துறை தேவையான தளவாடங்கள் பெரும்பகுதி இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவின் சாலை போக்குவரத்தானது மிகப்பெரிய போக்குவரத்துகளில் ஒன்று. அரசாங்கத்தின் முயற்சிகளானது தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, முக்கிய மாவட்ட சாலை அமைப்பினை விரிவாக்க வழிவகுத்தன. ஆமாம், இதெல்லாம் இருக்கா? தொழில்துறை வளர்ச்சிக்கு நேரடியான பங்களிப்பை அளிக்குது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் தொழில் வளரும். எல்பிஜி பாலிசி பார்த்தீங்கன்னா 1991 கொண்டு வந்துடுவாங்க. அப்பயே பொருளாதார வல்லுநர்லாம் சொன்னாங்க, நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்க, இங்கே ஒன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லையே, எப்படி வெளிநாட்டு கம்பெனி இங்கே வரும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் 4 வழிச்சாலை 2001 போடுறாங்க.
11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் 4 வழிச்சாலை இருக்கு இல்லையா? அப்போ வாஜ்பாய் இருந்துட்டார், அதனால் வாஜ்பாய் தான் ரோடு போட்டார், வாஜ்பாய் தான் ரோடு போட்டார்னு கதையாக விட்டுட்டு இருப்பானுங்க. அது யார் போட வச்சது? கார்பரேட்ஸ். முக்கியமாக மூளையாக செயல்பட்டது யார்? திட்டக்குழு. அதுக்கப்புறம் தான் தொழில் வேகமாக வளர்ச்சி அடையுது தான் சொல்கிறாங்க. இந்தியாவிற்கு அதன் வளர்ச்சி இயந்திரத்தை இயக்க சக்தி தேவைப்படுவதால் ஆற்றல் மின்சார உற்பத்தி பெருக்கணும். சுதந்திரத்துக்கு பின்னர் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் 3வது மிகப்பெரிய நாடாக உருவாகியுள்ளது. அப்போ 2வது இடம் யார்? முதல் இடம் சைனாவாக இருக்கும், 2வது இடம் ஜப்பானாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜப்பானாக இருக்கும். ஆசிய நாடுங்கன்றாங்க, நீங்கள் ஜப்பானாக தான் இருக்கும். தொழில்மயமாக்கல் என்பது பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய அம்சம். ஏன் 2ஆம் நிலை தொழில் திட்ட காலத்தில், அதான் 5ஆண்டு திட்டம், இந்தியாவின் தொழில்துறை விரிவாக்கமானது கலப்பு பொருளாதாரம் ஏற்பட வழிவகை செய்தது. இங்கிலீஷில் என்னது? மிக்சடு எக்கானமி. கலப்பு பொருளாதாரம்னா என்ன? தொழிலை அரசாங்கம் செய்வாங்க, தனியார் செய்வாங்க. இப்போ 91க்கு அப்புறம் என்ன ஆகுது? எல்லாம் கலப்பு பொருளாதாரம்லேருந்து திரும்பவும் கேபிட்டலிசமாக மாறிக்கிட்டு வருது. அரசாங்கம் வச்சுக்கிறதுலாம் யார் விற்கிறா? தனியார் விற்றுக்கிட்டே நான் வாங்கிட்டே இருக்கேன். சுதந்திரத்துக்கு முன் இருந்த தொழில்துறை வளர்ச்சியை காட்டிலும் 5ஆண்டு திட்டங்களின் மூலம் தொழில்துறை வளர்ச்சி பெற்றது. அவ்வளோதான். நிறையா வளன்னு இது என்னமோ இது என்னது ஹிஸ்ட்ரியா இல்லை இது என்னன்னு தெரில, பொருளாதாரமானு தெரில. சரி பரவாயில்ல. இன்க்ரெடிபிள், நம்ப முடியாத அப்படின்னு அர்த்தம். இண்டிஜீனியஸ்னால் உள்நாட்டு பொருள், அக்சலரேஷனா வளர்ச்சி விரைவாக்குதல், ஸ்வதேசினா உள்நாட்டு பொருள், ஆண்டர்பிரனர்னா தொழில் தொடங்குதல், தொழில் முனைவோர். 2 வார்த்தை இருக்கும், ஆண்டர்பிரனர் என்டர்பிரனர். எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம், ஆண்டர்பிரனர் என்டர்பிரனர். புதுசாக தொழில் தொடங்கினா என்டர்பிரனர் வருவான். ரைட். ரெட்ராகேஷன், பின்னோக்கி செல்லுதல். சொல்லுங்க பார்ப்போம். பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? இரும்பு உருக்குதல். டேஷ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழில். எப்போ இருந்தே இருக்கு? சிந்து சமவெளி நாகத்திலிருந்து இருக்கு. கம்பளி தோல் தொழிற்சாலைக்கு காணப்படும் முக்கிய இடம். வெரி குட். மும்பை அகமதாபாத் பருத்தி. டாக்கா சணல். அது அப்போ பண்டைய காலத்தில், இப்போ சணல். இந்தியாவில் முதல் 3 5ஆண்டு திட்டங்கள் முக்கிய நோக்கம் வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். இந்தியாவில் தொழில் மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? தொழில்துறை கொள்கை. டேஷ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. நெசவு, கைவினைப் பொருட்கள். அதான் கரெக்டு. நெசவு அதில் வந்துடும். கைவினை தொழில். தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. கேட்பாங்க 1940 1948. அது 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்துருச்சு தொழில் புரட்சி. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 39. வெரி குட். கொல்கத்தா அருகில் உள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் டேஷ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. திரிஷ்ராவா? டேஷ் ஐரோப்பாவிற்கு இந்தியாவிற்கு இடையே தூரத்தை குறைத்தது. சூயஸ் கால்வாய். கவர்னியர். டாக்கா. தாதாபி நாயுருஜி. பாலிகஞ்ச். ஸ்மித்து கைவினைஞர். கோல்டு ஸ்மித்து, பிளாக் ஸ்மித்துலாம் சொல்லுவாங்கள்ல, ஆனால் கைவினைஞர் அப்படின்னு அர்த்தமா ஸ்மித்து.
அந்த ஸ்மித் இல்லை, கிரிக்கெட் பிளேயர் அவர் இல்லை. சரியா தவறா? இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தவை. தவறா? இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது. நவீன முறையில் முதலாக இரும்பு ஜாம்ஷெட்பூரில் ரைட். தப்பா? 1948ஆம் ஆண்டு தொழில் கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது. தான் 1956 தான் அது கொண்டு வருவாங்க. 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண் உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக அமைந்தது. எது? தொழில்துறை. பின்வருவனவற்றில் சரியான வகைகளை தேர்ந்தெடுக்கும். எட்வர்ட் பெயின்ஸ் கருத்துப்படி பருத்தி உற்பத்தி பிறப்பிடம் இங்கிலாந்து. தவறு. என்னது? இந்தியா. இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் இந்தியாவில் கிராம கைவினை தொழில் 2வது பெரிய தொழிலாக இருந்தது. சரியா? சரிதான். இப்போ விவசாயம் 2வது. என்னது? கைவினை. சௌராஷ்டிரா தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. என்னது? வெங்கலம். தகரம் எங்க? தகரம் பாருங்க. அடுத்து, சுயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை செய்து. சரியா? சரி. அப்போ எது? 2, 4. வங்காளமா? தகரம். வெரி குட். கூற்று: இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தால் நலிவுற்றனர். சரியா? சரி. பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருள் சந்தையாகவும் கருதினர். சரியா? சரி. ரெண்டுமே சரி. சரியாக பொருந்தாதது எது? பெர்னியர் ஷாஜகான் காலத்தில் தானே வந்திருப்பார். பருத்தி ஆலை அகமதாபாத். டிஸ்கோ ஜாம்ஷெட்பூர். பொருளாதாரமயமாக எப்போ? 91, 1991. அவ்வளோதான். இன்னைக்கு இது போதும். நாளைக்கு பார்ப்போம். ஆங்கிலேயர் ஆட்சியில் உருவான நகர்ப்புறம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு.